வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சொல்ல போகும் கதை ஒரு சிறிய குழந்தையையும் 3 கரடிகளையும் பற்றியது. அழகான ஒரு காட்டில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் அப்பாவும் அம்மாவும் ஒரு கரடி குட்டியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அம்மா அவனுக்காக பாயசம் செய்தாள். பாயசம் இன்னும் சூடாக இருந்ததால் அது குளிரும் வரை அவர்கள் காடில் மெனக்கச் செல்வதாக முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிறிய பெண் குழந்தை காடில் நடந்து அந்த வீட்டின் முன் வந்தாள். அவள் அந்த வீட்டின் கதவை தள்ளி திறந்து உள்ளே சென்றாள். அந்த அழகான வீட்டை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். அங்கே மேசையின் மேல் 3 பாத்திரங்களில் பாயசம் இருந்தது. அவள் மெதுவாக அதை முழுவதும் குடித்து முடித்தாள். அதற்கு பிறகு அவள் அங்கே 3 நாற்காலிகள் இருந்ததை பார்த்தாள். அதன் மிக சிறிய நாற்காலியில் அவள் உட்கார்ந்தாள். ஆனால் அப்போது நாற்காலி உடைந்து அவள் கீழே விழுந்தாள். பின்னர் அவள் அடுத்த அறைக்குள் சென்றாள். அங்கே 3 படுக்கைகள் இருந்தன. அவள் அதில் மிக சிறிய படுக்கையில் படுத்தாள். அறியாமல் தூங்கிவிட்டாள். அந்த நேரத்தில் வெளியே சென்ற கரடிகள் வீடு திரும்பின. அவர்கள் வீட்டில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று புரிந்தது. கரடிகள் பேசும் சத்தம் கேட்டு குழந்தை விழித்தாள். கரடிகளை பார்த்ததும் பயந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே ஓடினாள்.